நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னாவே கண்டிப்பா செப்டிக் டேங்க் கட்டுவீங்க இல்லையா? இனிமேல் அந்த மாரி செப்டிக் டேங்க் கட்டவே தேவையில்லைங்க. நம்ம பயனர் பயோ டேங்க் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, செப்டிக் டேங்க் நெறையிற மாரி இந்த டேங்க் நெறையாது. நீங்க வாழ்நாள் முழுவதும் மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்க நீங்க கிளீன் பண்ணவும் தேவையில்லைங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் பட்டுக்கோட்டைங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி குடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த கஸ்டமரோட கசின் மன்னார்குடியில இருக்காரு. அவருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயனியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோங்க. அந்த கஸ்டமர் நீங்க பயனியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, என்னைக்குமே ப்ராப்ளம் இருக்காதுன்னு இவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவரும் அவர்கிட்ட நம்மளோட நம்பரை வாங்கி காண்டாக்ட் பண்ணாருங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உடனே இங்கே விசிட் பண்ணிட்டுங்க எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கிளியர் மேப் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுபடியே இவங்களும் குழியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிருக்காங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குங்க குழி எடுத்துட்டு உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற நீங்கள் எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் 3 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த டேங்க்ல எல்லாம் பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகாதுங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க்ல பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கிறதுனால நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போதே பாக்டீரியா போட்டுருவோங்க. அவ்வளோதான். 50 வருஷத்துக்கு நம்ம பாக்டீரியாவுக்கும் வாரண்டி கொடுத்துட்றோம், 50 வருஷத்துக்கு டேங்க்குக்கும் வாரண்டி கொடுத்துட்றோங்க. உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆயிக்கும். உள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற 5 அறைகளில் முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கார்டன் ட்ரைனேஜ் ரெண்டுமே எனக்கு இல்லை அப்படின்னா நிலத்துக்கு கீழே ரிங் போட்டு போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியோட சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஃபியூச்சரில் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம பயனியர் பயோ டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை பற்றி யோசிக்கவே தேவையில்லைங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.